தன்னுடைய பிறந்தநாள கடைசி வரைக்கும் கொண்டாடாம இருந்த தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு எம்ஜிஆர். அவர் பிறந்தநாள் கொண்டாடினதே இல்ல தெரியுங்களா? ஸோ இது என்ன காட்டுதுன்னா, எம்ஜிஆர் சொன்ன காரணத்தையே கோட் பண்றேன். லட்சக்கணக்கான பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும்போது, என்ன அந்த நாள எடுத்து கொண்டாட சொல்றீங்களா? இது ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு புது வருஷம், சித்திரை 1ன்னா கதை வேறங்க. இது வந்து ஒரு என்னுடைய பிறந்தநாள். நான் பொறந்தன்ற ஒரே காரணத்துக்காக நீ வேலை வெட்டி விட்டுட்டு வருவியா? அவன் ஒரு ரூ. 2000 பெட்ரோல் போட்டு வந்திருப்பான். அலைச்சலு. திரும்ப அவன் சண்டே நைட் வீட்டுக்கு போய் சேர்ந்து டயர்டு. அடுத்த நாள் காலைல அவன் வேலைக்கு போணும். இது எல்லாம் நார்மலா நடந்தாலே அவனுக்கு திங்கட்கிழமை உடம்பு வலி இருக்கும். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா, அடிக்கிற மழையிலயும், காத்துலயும், போற டிராஃபிக்லயும், இதத்தானேங்க ஒரு தலைவன் பார்க்கணும். அத ஒருத்தன் பார்க்கறான்றதே இங்க வலி, பயமும், கவலையுமா இருக்கும்னா, அத பேசக்கூடியவங்க ஃப்ரெஞ்சு. கொண்டாடக்கூடியவங்க அந்தந்த பகுதியில ஒரு தலைவர கொண்டாடுறாங்க. கேக் வெட்டுறாங்க, நலத்திட்ட உதவிகள் குடுக்குறாங்க, ஸ்வீட்ஸ் பரிமாறிக்கிறாங்க, ஹேப்பியா கொண்டாடிக்கிறாங்க. இத போய் தலைவன தான் பார்க்கணும் அப்டின்னா, அவரு நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு, ஒருத்தர் தான் பொறந்த நாள் அன்னைக்கு வெளிய தலையே காட்டாம உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு எப்படி இருக்கும்? நீங்க அப்படி இருப்பீங்களா?